கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று விருதுநகரில் வைத்து ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. தேவ பிள்ளைகள், நீங்கள் வாஞ்சியோடு கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவ ஜனம் எல்லாம் ஒருமித்து கூடி கர்த்தரை நோக்கி உபவாசித்து பார்க்கும் பொழுது அவர் இறங்குவார், அவர் கிருபை அளிப்பார், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொடுப்பார். வாழ்க்கையில பாடுகள் கண்ணீர் என்று சென்று கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீரை துடைத்து பாடுகளை நீக்கி போடுவார். கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக நமது ஆசீர்வாத டிவியினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் ஆயத்தமாகி இருக்கின்றது. அதில் 365 நாட்களுக்கும் நாளொன்றுக்கு ஒரு வசனம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட வசனங்களை தெரிவு செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதை அழகாக அதிலே நாங்கள் பிரிண்ட் பண்ணி இருக்கிறோம். அந்தந்த நாளுக்குரிய வசனத்தை தான் நான் டெய்லி உங்களுக்கு இன்றைய மன்னாக கொடுத்து வருகிறேன். நான் என்றைக்கோ, அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஜெபம் பண்ணி எடுத்தது தான். ஆனால் அந்த வருடம் முழுவதும் ஏற்ற நேரத்தில் அது அநேகருக்கு அது ஏற்ற வார்த்தையை அவர்களுக்கு நேராக கொண்டு வருகிறது என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. இது கர்த்தருடைய கிருபை தான். இந்த காலண்டரை உங்களுக்கு நாம் டிவி நேயர்களானாலும் சரி, நமது பங்காளர்கள் சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, உங்களுக்கு எங்களை கிஃப்டாக நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இன்றைக்கு விருதுநகர் உபவாச கூட்டத்தில் வருகிறவர்கள் அதை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறவங்க உங்களுடைய முகவரியை கீழ்காணும் வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பி விடுங்க, அல்லது ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 71:8. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாய் எதனால நிறைந்திருக்கணுமா? துதியினால் நிரப்பப்பட வேண்டும். உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை நன்மையினால் நிரப்புவார், ஆனால் நாமோ நம்முடைய வாயை துதியினால் நிரப்ப வேண்டும். துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் துதி, மனதார துதித்து கொண்டே இருக்க வேண்டும். வாயை திறந்தாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எப்போது நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது எல்லாமே கர்த்தரை துதிக்கிற துதியினாலே, அப்படிப்பட்ட பிரசன்னத்தினாலே, தேவ பிரசன்னத்தினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வாய் துதியினால நிரப்பப்பட வேண்டுமானால் இருதயத்திலும் நன்றி உணர்வு, இருதயத்திலும் துதி நிரம்பி இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இல்லையா? இருதயமும் வாயும் தனித்தனியா செயல்பட முடியாது. ஒரு சிலர் வஞ்சனையா இருதயத்துல கபடோடு வெளிப்பிரகாரமாக நல்லா பேசலாம், நடிக்கலாம். ஆனா பொதுவா நம்ம இருதயம் எப்படிதான், அந்த இருதயத்துல உள்ளதான் நமக்கு வெளியே வரும் வாயில. அப்போ உங்க இருதயம் நன்றி உணர்வோடு கர்த்தரை துதிக்கணும்ட்டு உங்க இருதயத்துல உணர்வு இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாய் துதித்து கொண்டே இருக்கும். வீட்டில் ஒரு சின்ன வேலை செய்தாலும் கூட, இல்லையா, சகோதரிகளானால் அல்லது சகோதரர்களானால், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பைக்கில் போனாலும், அல்லது நீங்கள் பஸ்ஸில் போனாலும், அல்லது நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் போகலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகலாம், எதில் போனாலும் சரி உங்கள் வாய் துதியினால் நிரம்பி இருக்க வேண்டும். நம்மளுடைய இருதயத்தில் அல்லது நம்முடைய சிந்தையில் கவலையும் பாரமும் கலக்கமும் எப்போ இருந்துக்கிட்டே இருந்தால் நம்மளால் துதிக்க முடியாது. அதனோடு கூட உலகத்திற்கு அடுத்த சிந்தை, உலக பிரகாரமான சிந்தனைகள் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், மற்றவர்களை கம்பேர் பண்ணி நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், நம்ம குடும்பத்தை இப்படி அமைக்கணும் என்று சொல்லி அப்படியே அதுக்கு என்ன செய்யணும்னு அப்படியே நினச்சி சிந்தித்து அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுதும் கர்த்தரை துதிக்க முடியாது. அதனோடு இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா, எங்கும் போய் தேடி அலைய வேண்டியதில்லை. எல்லார் கையிலையும் அழகாக ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க. இந்த செல்ஃபோனில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது யாரை பார்த்தாலும் நடந்து போகிறவங்க முதற்கொண்டு அப்படியே நீங்கள் ஃபோனில் வீடியோ கால் கூட நடந்து போயிட்டு ரோட்டில் பேசிகிட்டே போகிறாங்க. செல்ஃபோனில்
இன்டர்நெட் இருந்துச்சுன்னா எவ்வளோ காரியங்களை பார்த்து 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 உங்களுடைய நேரத்தை போக்க முடிகின்றது இல்லையா? வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இன்னும் என்னென்னமோ சோஷியல் மீடியாக்கள் இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் என்னென்னமோ இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு நேரம் பத்தலை. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தூங்குற நேரத்தை கூட தவிர்த்து அதை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி வேண்டாம். அந்த மாதிரி பாதையில் சென்றால் கர்த்தர் யார் என்று கேட்கத்தக்கதாக இருதயம் மாறி போகும். ஆனால் அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி வைத்துவிட்டு தேவையானதற்கு மாத்திரம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அறிய வேண்டிய காரியங்களை அதிலிருந்து அறிந்து கொண்டு மற்றபடி உங்களுடைய இருதயமும் உங்களுடைய நாவும் சரி கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிறைந்திருப்பதாக, நாள்தோறும் உடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. தினமும் ஏதோ விசேஷ நாட்கள் என்று அல்ல, மாத பிறப்பு என்று அல்ல, பண்டிகை நாட்கள் என்று அல்ல, நாள்தோறும் உங்களுடைய வாய் தேவனுடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. அன்றைக்கு சங்கீதக்காரன் அப்படிதான் எழுதியிருக்கிறார். அவர் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. அப்போ அதான் கர்த்தர் சொல்ற, என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று சொல்லுகின்றார் இல்லையா? இப்போ கர்த்தர் நம்மை பார்த்து என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று சொல்லணும்னா நம்ம அவரை துதிக்கும் துதியினால நம்முடைய வாய் நிறைந்திருப்பதாக. அதே சங்கீதத்தில் அருமையான இன்னொரு வசனம் 15, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். தினமும் என்னுடைய வாய் நீதி ரட்சிப்பை சொல்லிக்கொண்டே இருக்கும். அது எத்தனை தடவை சொல்றேன்னு எனக்கு தெரியல, அது தொகையை அறியேன். எத்தனை தடவை நான் உம்மை துதிக்கிறேன், எத்தனை தடவை உம்மை மகத்துவத்தை சொல்றேன் அப்படின்னு அது எனக்கு எண்ணிக்கை தெரியல ஆண்டவரே. 3 தடவையா, 7 தடவையா, 21 தடவையா, 100 தடவையா என்று சொல்லி எண்ணிக்கை தெரியல. அந்த தொகையை அறியேன் என்று சொல்லி அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். நாமும் கூட சங்கீதக்காரனை போல நம்ம எண்ணிக்கையை எண்ணாத அளவிற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, என் வாய் எப்போது உம்முடைய துதியினால் நிறைந்திருப்பதாக, நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை துதியின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆனந்த தைலத்தினால் நிரப்பி கவலைகள் வேதனைகள் எல்லாம் எடுத்து போட்டு துதிக்கத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுத்து அவருடைய நாவு எப்போதுமே துதிப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இதோ இன்று விருதுநகர் உபவாச கூட்டம், அதை குறித்து நான் முதலே சொன்னேன். இப்போ இன்னொரு காரியம், விசேஷமாக நாளைய தினம் 21ஆம் தேதி நமது சென்னை ஆசீர்வாத திருச்சபையில் கீத ஆராதனை, கிறிஸ்மஸ் கீத ஆராதனையாக ஆராதனை நேரத்தில் நடைபெறும். செய்தியும் உண்டு. அதே நேரத்தில் திருச்சபையின் தேவ பிள்ளைகள் மற்றும் சிறுவர்கள் சிறுமியர்கள் ஆண்டவருடைய பிறப்பின் காட்சியை அழகாய் சித்தரிக்கும் பாடல்கள் மற்றும் குறு நாடகங்கள் என்று சொல்லி அழகான அநேக நிகழ்ச்சிகள் கொடுக்க இருக்கிறாங்க. பாடல்கள் உண்டு. இந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனையில் ஆசீர்வாத திருச்சபை அங்கத்தினர்கள் மாத்திரமல்ல, ஆசீர்வாத டிவி நேயர்களும் கூட தாராளமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.